சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சமீபமாக பார்த்திங்கன்னா ஒரு பிரபல ரவுடி மும்பையில் ரவுடிசம் பண்ணி நிறைய கொலை கட்ட பஞ்சாயத்து இதெல்லாம் பண்ணி 21 வருடம் சிறை தண்டனை அனுபவித்து வெளியில் வந்து இப்போ திருந்தி நார்மலாக வண்டியில் போய் டீ வியாபாரம் செய்து நல்லா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒருவர் கண்ணதாசன்ற பேர். ஸோ அவருடைய பேட்டி ஒன்று பார்க்க நேர்ந்தது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அவர் சின்ன வயசில் அவங்க அப்பா ரொம்ப அடின்னு அடிப்பாராம். அப்போ வந்து வீட்டை விட்டு ஒரு சொந்தக்காரங்க மூலமாக தமிழ்நாட்டிலேருந்து மும்பைக்கு போகிறார். மும்பைக்கு போய் ஒரு ஹோட்டலில் வேலை செய்கிறாரு. அந்த ஹோட்டலில் ரவுடி குரூப்ஸ்லாம் வராங்க, அவங்களோட நட்பு வருது. ஒரு டைம் ஓனரோட அந்த ரவுடிகள் சண்டை போடும்போது அந்த ரவுடிகளை எதிர்த்து இவர் சண்டை போடுறாரு. ஸோ அப்புறம் அங்கேருந்து வேற ஒருத்தர்கிட்ட வேறு ஏதோ ஒரு பிஸ்னஸ்க்கு போகிறாரு. அப்புறம் சாராய கடையில் வேலை செய்கிறாரு. அப்படியே ஒவ்வொரு தடையும் அந்த ரவுடிசம் அவரை தேடிக்கிட்டே வருது. ஒவ்வொரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனை பண்ணுறவங்க அவங்கள அடிக்கிறது, சில சமயம் கொலையும் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே வர்றாரு. அடிக்கடி ஜெயிலுக்கும் போயிட்டு வர்றாரு. ஒரு டைம் அந்த மாதிரி ஒரு பட்டப்பகலில் ஒரு கொலை பண்ணும்போது ஒரு 11 வயசு பையன் பார்த்துடுறான். ஸோ அவனை சாட்சியாக வைத்து அவருக்கு 21 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைக்குது. அவரால் வெளியிலே வர முடியல. அவர் வந்து அந்த அனுபவத்தை சொல்கிறார். அவர்கிட்ட கேட்குறாங்க, அந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் செய்கிறது தப்பு அப்படின்ட்டு உங்களுக்குள்ள மனசாட்சி சொல்லுமா அப்படின்னு கேட்டதுக்கு, அது சொல்லாது. அந்த நேரம் வந்து நம்ம எதுவுமே யோசிக்க மாட்டோம். அந்த ரத்த வேகம் இருக்கும்பொழுது அதுவும் ஒரு ரவுடிசம் கொலையெல்லாம் பண்ணால் உடனே மக்கள் வந்து ரொம்ப மரியாதையாக வணக்கம் ஐயா இப்படிலாம் சொல்கிறது நம்மளை பெரிய ஆளாக நினைக்கிறாங்கன்னு ஒரு போதை வரும். ஆனால் அவங்க வந்து மனசுக்குள்ளே வயிறு எரிஞ்சிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் வெளியில் அவங்க நடிக்கிறது நமக்கு அந்த ரவுடிசத்தின் மேலே உள்ள போதையை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அந்த 21 வருட சிறை தண்டனையில் தான், சிறையின் 4 சுவர்களுக்குள்ளே இருக்கும்போது தான் அந்த மனம் வந்து யோசிக்க ஆரம்பிக்குது, நம்ம என்ன பண்ணியிருக்கிறோன்னு. அந்த தப்பையே அப்போ தான் உணருமா. ஸோ அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னார். யாரோ ஒருத்தர் கடலூர்லேருந்து மும்பைக்கு போய் ஒரு பெரிய ஆள் ஆகி இருக்கிறாரு. ரொம்ப பணக்காரர். அந்த ரவுடிஸ் எல்லாம் பண்ணி தாதாவாகி பெரிய பணக்காரர். எந்த அளவுக்குன்னா இந்திரா காந்தி பீரியடில் வந்து ஒரு தடவை எனக்கு 21 சீட்டு கொடுங்க, நான் வந்து இந்தியாவுடைய கடனையை அடைக்கிறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பணம் நிரம்பியவர். ஆனால் அவர் இறந்தவுடன் அவருடைய பெண் குழந்தைங்க வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்களாம். ஸோ இதில் ஒரு முக்கியமான மெசேஜ் என்னென்னா, தவறான வழியில் வரும் பணம் நம்ம குழந்தைங்களுக்கே போய் சேராது. அப்போ எதுக்காக அவ்வளோ சேர்த்தோம் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. பாவத்தை மட்டுமே சேர்த்துருக்குறோம். ஸோ அதேமாரி வீட்டில் அப்பா டார்ச்சர், வெளியில் போய் பிஸ்னஸ் செய்யலான்னு போனால் ரவுடிங்க டார்ச்சர், சில சமயம் மாமல் கேட்டு போலீஸ்காரங்க அல்லது லோக்கல் ரவுடிங்க தொல்லை, இந்த மாதிரி திரும்ப அழுத்தம் கொடுத்து அவருடைய வாழ்க்கையை ஒரு ரவுடியாக மாறுது. ஸோ 21 வருடம் ஜெயிலில் இந்த யோகா, மெடிடேஷன், இந்த கிளாஸ் இதெல்லாம் எடுத்து அவருடைய மனம் பக்குவ நிலைக்கு வந்து உழைச்சி தான் சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு விருத்தாச்சலத்தில் வந்து டீ விற்று இப்போ அமைதியாக இருக்கிறார். இப்போ வந்து ஃபீல் பண்ணுறார். இப்போ கேட்கும்போது எனக்கு அதெல்லாம் நினச்சாலே இப்போ பயமாக இருக்குது, நான் ஏன் அப்போ அப்படி பண்ணேன்னே தெரியல அப்படிங்கிறார். ஸோ 20 வயசில் நம்ம பண்ணுற அந்த தப்பு, அந்த இரத்த துடிப்பில் பண்ணுற தப்பு பிறகு வாழ்க்கை ஃபுல்லாக நம்மை பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அவருக்கு அந்த தண்டனை கிடச்சது எல்லாமே மும்பையில். ஸோ 21 வருடம் கழித்து தமிழ்நாட்டில் இருக்கிறார். ஸோ சிறை தண்டனை கிடைச்சது இதெல்லாம் ஒரு மாதிரி இருந்தாலும் அதுவே ஒரு விதத்தில் அவரை பாதுகாத்து இருக்குதுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்தளவுக்கு ரவுடிஸ்லாம் பண்ணிட்டா அதனால் பாதிக்கப்பட்டவங்க விட்டுற மாட்டாங்க இல்லையா, அவங்க தொடர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு 21 வருஷம் அப்படின்னா அதுக்குள்ளே எதிரிகள் வந்து மாறி இருப்பாங்க அல்லது இறந்துருப்பாங்க. இன்னொன்று வேறு இடத்துக்கு வந்துட்டார் இல்லையா, ரொம்ப தூரத்துக்கே வந்துட்டார். ஸோ இதில் உள்ள மெசேஜ் பார்த்திங்கன்னா, இது ஒரு பிரபல ரவுடியோடைய கதை மட்டும் கிடையாது, நம்ம ஒவ்வொருத்தருடைய கதையுமே. சின்ன வயசில் நாம் செய்த தவறெல்லாம் யோசிச்சுப்பாங்க. அந்த ஒரு அகங்காரத்தில், இப்போ பணக்காரங்களாக இருந்தால் அந்த அப்பா அம்மா கிட்டே இருக்கிற அந்த திமிரோடவே தான் குழந்தையுமே வளரும். ஸோ அந்த நேரம் வேலைக்காரங்க கிட்ட ஒரு மாதிரி நடந்திருப்பாங்க, அல்லது வேலை பார்க்குற இடத்துல இந்த மாதிரிலாம் அவங்க அகங்காரத்தில் ஆடினது அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அடி விழுந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அவர் கண்ணதாசன் அவர்கள் சொன்ன மாதிரி, அதாவது இந்த ரவுடி சகோதரர் பெரும் கண்ணதாசன் தான், அவர் சொன்ன மாதிரி அந்த நேரம் நம்ம உணர மாட்டோம். ஸோ அதனால தான் பைபிளில் பார்த்திங்கன்னா
இயேசு கிறிஸ்து சொல்கிற முதல் கட்டளையே உன் பாலிய பருவத்தில் சிருஷ்டிகராகிய கர்த்தரை நினை. அந்த நேரம் தான் அதை நினைக்க மாட்டோம். அந்த நேரம் தான் தப்பு பண்ணுவோம். அதற்காக தான் அதை நினைக்க சொல்கிறது. குறிப்பாக பாலியல் குற்றங்கள் முழுவதும் பார்த்திங்கன்னா அந்த டைமில் தான் பயங்கரமாக பண்ணுவோம். உதாரணத்துக்கு ஒரு சகோதரி பார்த்திங்கன்னா கல்லூரி படிக்கும்போது நிறைய ஆண் நண்பர்களோடு சேர்ந்து பாலியல் தவறுகள் நிறைய பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அவங்க கல்யாணமானவொடனே பார்த்திங்கன்னா அவங்க கேரக்டருக்கு நேரெதிரான கணவன், ரொம்ப 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 ஒரு தங்கமானவன். அதை பார்த்த உடனே அவங்களுக்கு குற்றமனப்பான்மை வருது. இப்படியெல்லாம் ஒரு ஆண் இருக்க முடியுமா? ஏன் நமக்கு இந்த மாதிரி தொடர்பில் யாருமே வரலன்ட்டு அந்த பெண்ணுக்கு ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு, ஒரு மென்டல் ஆகிற மாதிரி ஆயிட்டான். இதில் இன்னொரு மெசேஜ் பாருங்களா, இந்த சகோதரர் தான் செய்தது தவறு என்பதையே இத்தனை வருடம் சிறையில் தொடர்ந்து இருக்கும்போது தான் உணரவே செய்கிறார். ஸோ அது சிறையில் போய் உணர்வதற்கு பதிலாக சிறையில் என்ன, அங்கே தனிமை கிடைக்குது. ஸோ அந்த தனிமை மட்டும் நமக்கு எப்போவுமே நம்மை தனியாகவே வச்சுக்கிட்டாலே நம்ம தப்பு பண்ண மாட்டோம். ஏன்னா எப்போவுமே அந்த ஒரு கூட இருக்கிறவங்களோட சேர்ந்து தான் நம்ம தப்பு பண்ணுவோம். இப்போ இந்த சகோதரரும் கூட இருக்கக்கூடிய சூழல் ஃபுல்லாக அதே மாதிரி வந்த நட்பு, அந்த தாதாக்களுடைய தொடர்பு வருது, இதெல்லாம் சேர்ந்து அவர் செய்கிறது தப்பு அப்படின்ற உணர்வே இல்லை. ஏன்னா அது வேற ஒரு உலகம். அதே மாதிரி தான் நம்மளுமே வேற ஒரு உலகத்தில் வாழ்ந்திருப்போம். அதனால தான் அந்த நட்பு, அந்த தொடர்பு ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னுவாங்க. ஆனால் நீங்கள் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருந்தாலும் நம்ம கெட்டு தான் போவோம். ஏன்னா எல்லாருமே இங்கே கெட்டு போய் தான் இருக்கிறாங்க. ஸோ ஒரு மனிதனுடைய உயிரை கொள்வதற்கு கொஞ்சம் கூட தயங்காத அந்த கண்ணதாசன் சகோதரர் இந்த கொரோனா காலத்தில் குரங்குகளுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்ட்டு ஒரு நாளைக்கு 200 ரூபாய்க்கு வாழைப்பழம் வாங்கி கொடுக்குறார் தினம் தினம். எப்படி அப்படி ரவுடியாக இருந்தவர் எப்படி இப்படி மாற முடியும் அப்படின்னா, உண்மையிலே இப்போ இருக்கிறார் பார்த்தீங்களா, அதுதான் அவருடைய உண்மையான குணம். ஆனால் கடந்த காலங்களில் செய்த அந்த பாவங்கள், நம்ம பணக்காரனாக இருக்கும்போது நிறைய பாவம் செஞ்சுருப்போம். அந்த பாவத்திற்கு ஏற்ற, அந்த குணத்திற்கு ஏற்ற குடும்பத்தில், ஏரியாவில் தான் நம்ம பிறப்போம். திரும்ப திரும்ப நம்ம போகிற இடமெல்லாம் அப்படி தான் இருக்கும். அப்படி தானே இந்த சகோதரருக்கு இருக்குது. வீட்டில் அப்பாவே ஒரு ரவுடி மாதிரி அடிக்கிறாரு, வெளியில் போகிற இடமெல்லாம் ரவுடியோடைய தொடர்பே கிடைக்குது. ஸோ நம்ம வீட்டில் அம்மாவோ அப்பாவோ பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்கிறாங்க, நமக்குள்ளேயே கோபத்தை தோன்றாங்கன்னா புரிஞ்சுக்கலாம், நம்ம நிறைய பாவம் செஞ்சுட்டு வந்திருக்கோம். குறிப்பாக இந்த மாதிரி மற்றவர்களை டார்ச்சர் பண்ணுற ஏதோ ஒன்று பண்ணியிருக்கிறோம். அப்போ அவங்க பண்ணுறது நமக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முன்ஜென்மத்து குணம் எழுந்திருக்கிற மாதிரி பண்ணுவாங்க. இந்த கொலவெறின்னு சொல்கிறோமே, அதை தூண்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கொலவெறி தூண்டப்பட்ட ஒரு மனிதருக்கு அந்த மாதிரி கொலவெறியை தூண்டுற மாதிரி ஒரு சூழல் வரும்பொழுது அவருக்கு கொலையே பண்ணிடணும் அப்படி தான் தோணுமே தவிர அடுத்தது என்ன ஆகும் அப்படிங்கிறது அந்த நேரம் அவங்களுக்கு தோணாது. ஆனால் கொலை பண்ண அடுத்த செகண்டே தோண ஆரம்பிச்சிடும், டக்குன்னு ஓடி ஒளிய ஆரம்பிப்பாங்க. ஆனால் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி எனக்குள்ள ஒரு கொலைவெறியை தூண்டக்கூடிய ஒரு சூழலை நான் சிக்கிட்டு இருக்கிறேன், இருந்தால் கண்டிப்பாக கொன்னுடுவேன், அதுக்கு முன்னாடியே இங்கேருந்து நான் போயிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் புத்திசாலி. ஆனால் அது அவ்வளோ சீக்கிரம் வராது. ஏன்னா அது அப்படி மனம் பக்குவப்படுறதுக்கு ஏதோ ஒன்று, இப்போ ஏதோ ஒரு ஆன்மீகம், இப்போ ரெகுலராக சர்ச்சுக்கு போகிறாங்க அல்லது கோயிலுக்கு போகிறாங்க, ஏதோ ஒரு அந்த ஆன்மீக கான்டாக்ட் இருந்துச்சுன்னா கொஞ்சம் யோசிப்பாங்க. அப்படி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த கான்டாக்டே வராத அளவுக்கு நாம் பாவம் செஞ்சுருக்கிறோன்னு அர்த்தம். தாஜ்மஹாலை கட்டிய ஷாஜகானுடைய வம்ச வரலாறு பார்த்திங்கன்னா, அப்பாவை கொன்னுட்டு ஆட்சியை பிடிச்சிருப்பாங்க, கூட பிறந்த சகோதரர்கள் அத்தனை பேரும் கொலை பண்ணிவிட்டு ஆட்சி பிடிச்சிருப்பாங்க, இந்த மாதிரியே இருக்கும். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா அந்த நேரம் அந்த ஒரு பதவி வெறி, இன்னொன்று அதுக்கு நான் தான் சொந்தக்காரன் அப்படின்ற உணர்வு எப்படியோ தூண்டப்படுது. அது முன்ஜென்மத்து குணமும் அதுக்கு ஒரு காரணம். ஸோ அந்த நேரம் இப்படி நம்ம பிடிக்கிறோமே, நம்ம நிம்மதியாக இருக்க முடியுமா அப்படின்னு அப்போ யோசிக்க மாட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் அவங்க மரண பயத்திலே தான் இருப்பாங்க. அதே மாதிரி தான் ஆகும் அவங்களுடைய கடைசி காலத்தில். பார்த்திங்கன்னா அவங்கள சிறைப்பிடித்து அவங்க பையன் வந்திருப்பான். வேற எவனோ சிறைப்பிடிக்கிறது கூட பரவாயில்ல, தன் மகனே சிறைப்பிடிக்கிறதுன்றது எவ்வளோ பெரிய வலியை கொடுக்கும். ஸோ இப்போ இந்த கண்ணதாசன் சகோதரரை ரவுடியாக மாற்றக்கூடிய சூழ்நிலை வந்தது இல்லையா, ஒவ்வொரு இடத்துலையும் கொலை பண்ணிவிட்டு அவர் ஓடுறார். அதுக்கு பதிலாக அந்த மாதிரி நமக்கு ஒரு உணர்வை தூண்டக்கூடிய, ஒரு ரொம்ப பிரச்சனை கொடுக்கக்கூடிய இடத்தை விட்டு எதுவுமே பண்ணாமலே நம்ம ஓடிட்டால் நம்மளுடைய முன்ஜென்மத்து பாவக்கணக்கு அங்கேயே முடிஞ்சிடும். ஏன்னா எப்படியும் ஓட தான் போகிறோம். ஆனால் கம்முன்னு போயிட்டா நம்ம நிம்மதியாக இருப்போம். நம்ம மரண பயத்தில் வாழ தேவையில்லை. எந்த நேரம் அவன் துரத்துவானோ அந்த பயமே இருக்காது.
இது ரவுடிக்கு மட்டும் கிடையாது, சாதாரணமாக குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே பொருந்தும் இல்லையா? இப்போ எல்லாரையுமே ரவுடியாக எல்லாருக்குள்ளேயுமே அது இருக்கும். முன் ஜென்மத்திலலாம் நம்ம என்னென்ன பண்ணமோ தெரியாது, அந்த குணத்தை தூண்டுற மாதிரி நம்ம கண்டிப்பாக பயங்கரமாக ராஜாவாக இருந்து பணக்காரனாக இருந்து நிறைய பேரை கஷ்டப்படுத்தியிருக்கிறோம் அல்லது கொலையே பண்ணியிருக்கிறோம். அப்போ ராஜாவாக இருந்து கொலை பண்ணும்போது அது நியாயம்ன்ற மாதிரி தான் உலகமே சொல்லிடுச்சு, அதை நம்ம நம்பிட்டோம். ஆனால் நீ எப்படி பண்ணாலும் கொலை தான் இல்லையா? ஸோ அதுக்கான தண்டனை இப்போ கண்டிப்பாக உங்கள் கூட பிறந்தவனே உங்ககிட்ட எல்லாத்தையும் அபகரிப்பான். அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு? அதாவது ராஜாவாக இருந்தீங்கன்னா சும்மா ராஜாவாக இருந்திருக்க மாட்டீங்க, நல்லவனாக இருந்தால் தான் நீங்கள் ராஜாவாக பிறக்க முடியும் இல்லை, நிறைய புண்ணியம்லாம் பண்ணியிருந்தால் தான் பிறக்க முடியும். ஆனாலும் ராஜா ஆனால் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நம்ப வச்சுட்டாங்க இல்லையா? ஸோ அதனால் நீங்கள் கொலையெல்லாம் பண்ணியிருப்பீங்க. அப்போ என்ன ஆகும்னா இப்போவும் நீங்கள் நல்லவனாக தான் இருப்பீங்க. ஆனால் உங்களை சுற்றி அந்த சொத்தை அபகரிக்கக்கூடியவர்கள் கூட பிறக்கிறாங்க வரும் பாருங்கள் அந்த கொலை வெறி. அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கலாம் நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க அப்படின்ட்டு. ஆனால் ஏற்கனவே அப்படி பண்ணதுக்கு தான் இப்படி மாட்டி இருக்கிறீங்க. இப்போ என்ன பண்ணணும்? அதை விட்டுட்டு நம்ம அமைதியாக வெளியில் போக ஆரம்பிக்கணும். அப்போ அதோடு அங்கே கணக்கு முடியுது. ஆக்சுவலாக இது ஒரு விதிப்படி தான் எல்லாம் நடக்கும் அப்படின்றாங்க இல்லையா? அது உண்மை தான். ஆனால் அந்த விதியை உருவாக்குறதும் நாம் தான். இப்போ முன்ஜென்மத்தில் நிறைய பாவம் செஞ்சுருக்கிறோம் அப்படின்னா இப்போ நம்மளுடைய குடும்பத்தில் வேலை பார்க்குற இடத்துல கூட பிறந்தவங்க எல்லாமே மோசமானவங்களாக இருப்பாங்க அல்லது முக்கால்வாசி மோசமானவங்களாக இருப்பாங்க. ஆனால் அந்த மோசமானவர்கள் நமக்கு ஒரு மோசம் பண்ணிய பிறகு அவங்களை எதிர்க்கிறீங்க அப்படின்னா, மோசம் பண்ணுறவங்க ஏற்கனவே அதெல்லாம் எதிர்பார்த்து தான் பண்ணியிருப்போம். நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா என்ன பண்ணணும்லாம் பிளான் பண்ணி வச்சுருப்போம். ஆனால் உங்களுக்கு பயங்கரமாக கோபம் வரும், ஏன்னா அது பல ஜென்மத்து குணம். அதை நீங்கள் எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அனைத்தையும் விடுவதற்கு தயாராக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு என்ன ஆகுதுன்னா, முன்ஜென்மத்து கணக்கு முடிகிறது மட்டும் கிடையாது, இப்போ நீங்கள் அமைதி ஆகிற காரணத்தினால நல்ல குடும்பத்தில் நீங்கள் பிறப்பீங்க அடுத்த ஜென்மத்தில். இப்போவே உங்களை சுற்றி அந்த கெட்ட குணமே கொண்ட மனிதர்களே இருந்தாங்களே, அந்த இடத்த விட்டு நீங்கள் போனவுடன் ஏன் போகிறீங்க? நீங்கள் எதிர்க்க விரும்பலை போகிறீங்க, உங்களுடைய நல்ல குணத்தை இழக்க விரும்பலை, அதனால் போகிறீங்க. அப்போ அந்த நல்ல குணத்திற்கு ஏற்ற இடத்திற்கு நீங்கள் போயிடுவீங்க. இல்லை நீங்கள் எதிர்க்கிறீங்கன்னா அந்த கெட்டவர்களோட எதிர்க்க இன்னும் உங்களை தேடி கெட்டவங்க வந்துக்கிட்டே இருப்பாங்க. எப்போவுமே எதிர்க்கிறீங்கன்னாலே நான் எதிர்க்கிற மாதிரி இருக்கிறவங்கள பிரபஞ்சமே என்கிட்ட அனுப்பு, நான் ஒரு வழி பார்க்குறேன்னு அர்த்தம். அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கும் நான் ஸ்டாப்பாக. 20 வயசில் ஆடுவீங்க, 30 வயசில் ஆடுவீங்க, 40 50 வயசில் 60 வயசில், ஆனால் அப்பயும் அனுப்பும். அப்போ ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதேமாதிரி இப்போ குடும்பத்தில் சில பெண்கள் மருமகளை ரொம்ப மோசமாக நடத்துவாங்க. இந்த மாதிரி நிறையா கொடுமை இப்போ கூட நடக்குது, நிறையாவே நடக்குது. அப்போ இதில் என்ன ஆகும்னா, மருமகளுக்குள்ளே இருக்கக்கூடிய மிருக குணமும் தூண்டப்படும். ஸோ அப்போ அந்த மாதிரி மாமியார் மோசமாக இருக்கிறாங்க அப்படின்னா தனி கொடுத்தனம் போகிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நமக்குள்ளே தூண்டப்படுது அப்படின்ற, உங்களால் அமைதியாக இருக்க முடிஞ்சால் பிரச்சனை இல்லை, இல்லைனால இருக்க முடியலன்னா தனியாக போகிறது நல்லது. இல்லாட்டினா உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மிருக குணத்தை தூண்டிடுவாங்க. ஸோ இப்படியே இவங்க பண்ணும்போது சரி இவங்க பையன், அதனால் இவங்க ஆடுறாங்க. பையன் இறந்து பேர குழந்தை தயவில் இருக்கும்போது இவங்க ஆட முடியுமா? ஆனால் இவங்களுடைய குணம் மாறாது, டக்குன்னு மாறாது. அதுதான் பெரிய பிரச்சனை. அப்போ பயங்கரமான சித்திரவதையை அனுபவிக்க வேண்டியதாக போயிடும். ஸோ அதனால் நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் 3 காலம் இருக்குது, அதை புரிஞ்சுக்கணும் இல்லையா? நீங்கள் ஒரு காரியம் செய்கிறீங்கன்னா முன் ஜென்மத்தில் நீங்கள் என்ன குணம் உங்களுக்கு மேலோங்கி இருந்ததோ அந்த குணம் இப்போ மேலோங்க பார்க்கும். அதை வைத்து தான் நீங்கள் ஒரு காரியத்துக்கு ரியாக்ட் பண்ணுவீங்க. ஸோ கடந்த காலம் நிகழ்காலத்தை ப்ரெஷர் கொடுக்குது, நீ இப்படி தான் நடக்கணும்னு. ஆனால் இந்த ஞானம் பெற்று இல்லை, நான் இதை தொடர விட மாட்டேன், இந்த பாவ காரியத்தை தொடர விட மாட்டேன், இந்த குணத்தை தொடர விட மாட்டேன் அப்படின்ட்டு அமைதியாக இருந்து, அமைதியாக இருப்பதற்கு நான் என்ன செய்யணும், அவங்களையும் அமைதிப்படுத்துறதுக்கு நான் என்ன பண்ணணும், அதை நீங்கள் பண்ணுறதன் மூலமாக எதிர்காலத்தை ரொம்ப நல்லதாக நீங்கள் மாற்றிடுறீங்க. ஆனால் நீங்கள் கடந்த காலத்தினால் உந்தப்பட்டு ரியாக்ட் பண்ணுறீங்கன்னா எதிர்காலமும் இன்னும் மோசமாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு காரியத்திலும் இந்த 3 காலம் இருக்குது. இந்த 3 காலத்தை செக் பண்ணி ஒவ்வொரு காரியத்தையும் செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும், அமைதியாக இருக்கும். சுற்றி இருக்கிறவங்க சொல்கிறதெல்லாம் கேட்காதுங்க, ஏற்றி விடுவாங்க. அதில் தான் இப்போ ரவுடியெல்லாம் அப்படி தான் உருவாகிறாங்கன்னு அந்த சகோதரர் சொல்கிறாரு இல்லையா? ஏன்னா அவங்க தொடர்பு ஃபுல்லாகவே அந்த ரவுடிசத்தோடவே இருக்கும்.
அப்போ வந்து நம்மளுடைய மைண்டு யோசிக்காது. சில கல்லூரிகளில் பார்த்திங்கன்னா அந்த குடிக்கிறவங்க அவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டு ரொம்ப மோசமாக பேசுகிறவங்க பார்த்திங்கன்னா அவங்க சர்க்கிளே அப்படி இருக்கும். ஆச்சரியமாக இருக்கும். எங்கேருந்துடா எல்லாம் ஒரே இடமா வந்திருக்காங்க. ஏன்னா அவங்க அப்படி தான் சேருவாங்க. அவங்க குணத்துக்கு ஏற்றவர்கள் அவங்கள தேடி வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ எப்பயாவது சுதாரிச்சுட்டு அதை விட்டு அவன் விலகி ஓடினா தான் அவன் தப்பிப்பான். ஆனால் ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருக்கும், சில பிரச்சனைகளை தாங்கிக்க வேண்டியதாக இருக்கும். அதெல்லாம் இது வரைக்கும் செய்த பாவத்திற்கானது அப்படின்னு புரிஞ்சுட்டு நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா ஒரு டைமுக்கு அப்புறம் அது எல்லாம் முடிஞ்சிடும். இந்த சகோதரருக்கு 21 வருடம் கழித்து அந்த பாவம் முற்றிலும் முடிந்ததை போல். ஆனாலும் அந்த சகோதரர் வந்து சமீபமாக கொடுத்த ஒரு பேட்டியில் வந்து நானாக வந்து வம்புக்கு போக மாட்டேன், வந்துச்சுன்னா விட மாட்டேன், இப்போவும் அப்படி தான் அப்படிங்கிறார். ஸோ அதுதான் பிரச்சனை. அப்போ அந்த குணம் இருந்தாலே தேடி வரும். நம்மை தேடி வந்தாலும் அமைதியாக இருக்கணும். முடியலன்னா அந்த இடத்த விட்டு ஓடிடணும். அப்படி இருந்தால் மட்டுமே என்றென்றைக்கும் அமைதியான சூழலிலே நாம் பிறப்போம், அமைதியான சூழலிலே நாம் இருப்போம். அமைதியானவர்கள் மட்டுமே நம்ம தொடர்பில் வருவாங்க. எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாலே நீங்கள் கடைசி வரை எதிர்த்துட்டு இருக்கிற மாதிரி சூழ்நிலை உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் பாவக்கணக்கு ஏறிக்கிட்டே இருக்கும். தண்டனை மேலே தண்டனை. கண்ணு முன்னாடி நீங்கள் சம்பாதிச்ச பேர், புகழ், அந்த அகங்காரம் எல்லாம் ஒடிகிறத பார்த்து துடிப்பீங்க. இதை நீங்களாக மாற்றிக்கிட்டீங்கன்னா சந்தோஷம். ஆனால் வலுக்கட்டாயமாக மாற்றப்படும் பொழுது அதுதான் மிகப்பெரிய தண்டனை. ஸோ இதுவரைக்கும் கடந்த 5000 வருடத்தில் முதல் 2500 வருடம் சொர்க்கமாக இருந்தது. தெய்வீக குணத்தை மட்டுமே வெளிப்படுத்திய தேவதைகளாக இருந்தோம். அதை தான் இந்துக்கள் கோயில் கட்டி கும்பிட்றோம். அப்படி இருந்த நாமளே அடுத்த 2500 வருடம் இந்த பூமி நரகமாவது உடல்னு நினச்சதுனால, அழியக்கூடிய உடல்னு நினச்சி புலனின்பத்துக்கு அடிமையானதுனால, சொர்க்கத்தில் அழிவற்ற ஆத்மா பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறன்ற உணர்வில் இருக்கும்போது ஆத்மாவிலிருந்தே ஆனந்த உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும் நிரந்தரமாக. ஸோ அதை 2500 வருடம் கழிச்சு நம்ம இழந்துடுறோம் உடல் நினச்சி புலன் என்பதுக்கு அடிமையானதுனால. இப்போ மீண்டும் ஆத்மா உணர்வுக்கு வாங்க. இந்த உடலே நீங்கள் கிடையாது, வெறும் ஆத்மா. ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மா. அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார். அவர் நினைவிலிருந்து அவர் சொல்லும் ஞானத்தை மட்டும் கேட்டுக்கிட்டே இருங்கன்ற. அதுதான் முரளின்னு சொல்லும். எல்லா ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. அந்த ஞானத்தை கேட்டுக்கிட்டு சிவபெருமானை செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா கலியுகம் அழியிறதுக்கு 100 வருடம் முன்னாடி தான் சிவபெருமான் ஒரு வயோதிகர் உடலில் வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறாரு. எதுக்கு? நம்மை அழைச்சிட்டு போகிறதுக்காக. ஸோ எல்லா பாவக்கணக்கும் முடிஞ்சாதான் போக முடியும். அதை நீங்களாக முடிக்கிறீங்களா அல்லது இறைவன் தண்டனை கொடுத்து முடிக்கிறாரா? 2 சாய்ஸ் தான் இல்லையா? நாம முடிச்சிட்டா அது ஆனந்தமாக இருக்கும். அவர் அடித்து உதச்சி தண்டனை கொடுத்து தான் முடிகிறன்னா அது நரக வேதனையாக இருக்கும். அது மட்டும் இல்லை, மேலே போயிட்டு இந்த பூமி சொர்க்கமாகும். அங்கே நம்மளால் வர முடியாது, கடவுளாக நம்மளை மாற்றலாம். ஆனால் நாமே கடவுளுடைய அந்த ஞான முரளியை கேட்டு கேட்டு நம்மளுடைய குணத்தை தெய்வீகமாக மாற்றிக்கிட்டோம். சுற்றி என்ன நடந்தாலும் அமைதி, எவ்வளோ பெரிய துரோகம் நடந்தாலும் அமைதியும் அன்பு தான். அதை விடுறதே கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி உலகத்துக்கு நான் போக ஆசைப்பட்றேன். இன்னும் மோசமான இந்த கலியுகத்தில் நான் பிறக்க விரும்பலை அப்படின்றது சதா மனதுக்குள் ஓடிக்கிட்டு இருக்க உங்களுடைய விதியை மிக உயர்ந்ததாக நீங்கள் எழுதுறீங்க. ஆனால் இந்த ஞானத்தை நீங்கள் மறக்கிறீங்க. சுற்றி உள்ள சூழ்நிலையினால் நீங்கள் தூண்டப்படுறீங்கன்னா உங்களுடைய விதியை இன்னும் மோசமாக நீங்களே தான் எழுதுறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இறைவனுடைய ஞானம் அந்த முரளின்றது எல்லா ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது. அதோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அவசியம் அந்த முரளியை தினம் படிங்க. அப்போ தான் நம்மளுடைய குணம் மாறும். அப்போ தான் நம்ம இவ்வளோ பெரிய பாவியான்னு தெரியும். நாளுக்கு நாள் நம்ம மாறிக்கிட்டே தான் வருவோம். இன்னும் நிறைய பாவம். அப்போ இவ்வளோ நாள் நல்லதுன்னு நினைச்சது எல்லாமே பாவம் தான் அப்படிங்கிறதே உங்களுக்கு அப்புறம் தான் தெரியும். ஓம் சாந்தி.